நண்பர்களே, பூமி ஒரு மிகப்பெரிய சர்வர் என்றால் மனிதர்களாகிய நாம் அதன் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆமாம், இதை பற்றித்தான் அல் குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஹலீஃபா என்ற சொல்லின் மூலம் விளக்கியுள்ளது. ஹலீஃபா என்றால் இறைவனின் பிரதிநிதி. இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் ரூட் ஆக்சஸ் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஒரு அட்மினுக்கு சர்வரை பராமரிக்கும் பொறுப்பு இருப்பது போல பூமியின் சமநிலையை பேணும் பொறுப்பு நமக்கு உண்டு. அல் குர்ஆன் 2:30 வசனத்தில் இறைவன் பூமியில் ஒரு ஹலீஃபாவை உருவாக்கப் போவதாக கூறுகிறார். மற்ற படைப்புகள் இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு ரீட் ஒன்லி மோடில் இயங்குகின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே ரைட் அக்சஸ் வழங்கப்பட்டுள்ளது. நாம் எதை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளர். உங்கள் பொறுப்பின் கீழ் உள்ளவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சஹீஹ் அல் புகாரி 893 ஹதீஸ். இதற்கு சிறந்த உதாரணம் 2ஆம் ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு ஆடு பாதை சரியில்லாததால் விழுந்தால் கூட அதற்கு நான் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் அஞ்சினார். ஒரு சிறந்த அட்மின் சர்வரின் கடைசி முனையில் நடக்கும் சிறிய சிஸ்டம் எரருக்கும் தன்னை தான் பொறுப்பாக்குவார் என்பதற்கு இதுவே சான்றாகும். இன்னும் நாம் காணும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், போர்கள், பசி, இவை அனைத்தும் சிஸ்டம் எரர்ஸ். இவை இயற்கையின் கோளாறு அல்ல, அட்மின்களாகிய நமது கவனக்குறைவு. சர்வர் மெமரியை, அதாவது வளங்களை ஒரு இடத்தில் தேங்க விடாமல் அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பதே ஒரு நேர்மையான ஹலீஃபாவின் கடமை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் லாக் ஃபைல்ஸில் பதிவாகிறது. ஆடிட் எனப்படும் மறுமை நாளில் இவை சரிபார்க்கப்படும். எனவே நண்பர்களே, நாம் வெறும் யூசர்ஸ் அல்ல, நாம் பாதுகாவலர்கள். இந்த பூமியை பராமரிக்கும் தகுதியான அட்மீனாக நாம் மாறுவோம். அடுத்த அத்தியாயத்தில் மனிதனின் OS மனசாட்சி பற்றி பார்ப்போம். சிந்தியுங்கள்.